யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கி 2 மாதங்களுக்கு ஒருமுறை நிதிக் கொள்கை சீராய்வு கூட்டம் நடத்தி வட்டி விகிதம் உள்ளிட்ட முக்கிய கொள்கை முடிவுகளை எடுப்பது வழக்கம். அதன்படி நடப்பு மாதத்திற்கான நிதிக் கொள்கை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பேசிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா, வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டியில் மாற்றம் எதுவும் செய்யப்படவில்லை எனவும், இது 5.5%ஆகவே நீடிக்கும் எனவும் தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 6.5%இலிருந்து 6.8%ஆகவும், பணவீக்கம் 2.6%ஆக இருக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் வரி விதிப்பு பொருளாதார வளர்ச்சியில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும், அதே நேரத்தில் ஏற்றுமதியாளர்களுக்கு பாதிப்பு வரலாம் எனவும் அவர் கூறினார். அடிப்படை வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களும் இனி டிஜிட்டல் வங்கி சேவையை பெறலாம் எனவும், யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் விதிக்கும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார்.